Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இதோட உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை கிடையாது. இங்க இருந்து ஓடி போயிடுங்க. போங்கன்னு சொல்றல. கிளம்புங்க. ஜான் இரு கௌதம் என்ன பெத்தவங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது பொய்யாவே இருக்கட்டுமே. உனக்கும் என்ன பெத்தவங்க யாருன்னு தெரியாதுல்ல? அவங்க என்ன சொல்றாங்களோ முதல்ல தெளிவா விசாரி. என்ன கௌதம் இப்படி பேசுற? முதல்ல விசாரி ஜானு, அப்புறம் பாத்துக்கலாம். கௌதம், விசாரிக்க தேவையில்லை கௌதம். இவங்க கன்ஃபார்மா உங்க பேரண்ட்ஸ் இல்ல. அதத்தான் எப்படி சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். அப்படி கேளுங்க மாமா. ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுறா. ஏய், நீ வாயை மூடு. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ஆமா, கௌதம் தான் உங்க புள்ளன்னு எப்படி சொல்றீங்க? குழந்தையா இருக்கும்போது எப்படி மிஸ் பண்ணீங்க? இப்ப எப்படி கௌதம தேடி இங்க வந்தீங்க? சொல்றேம்மா, சொல்றேன். என் பேரு சுந்தரி. இவர் என் புருஷன் கணேசன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவர் கூட பழகினதில்ல, கர்ப்பமாயிட்டேன். அதுக்கப்புறம் எங்களை ஒன்று சேர விடாம எங்க சொந்தக்காரங்களை பிரிச்சுட்டாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம குழந்தைய பெத்தா ஒவ்வொரு தப்பா பேசுமே. அதான் வெளியூருக்கு போய் குழந்தைய பெத்து அதுக்கப்புறம் சந்தியாசிரமத்துல குழந்தைய கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் திரும்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க பெத்த குழந்தைய திரும்ப வாங்கறதுக்காக ஆசிரமத்துல போய் கேட்டோம். ஆனா எங்க குழந்தைய யாரும் தத்தெடுத்துட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அது யாருன்னு சொல்லவும் மறுத்துட்டாங்க. அப்பத்துல இருந்து நாங்க ரெண்டு பேரும் எங்க குழந்தைய கௌதம நாங்க தேடி அலைஞ்சோம். நம்ம எழுதின கதையை இவ்ளோ சூப்பரா சொல்றாங்களே. இலக்கியா, ரெண்டு பேருமே அப்படியே பச்சை பச்சையா போய் சொல்றாங்களே. நான் எதுவும் கோவமா பேச முடியலையே. அத்தை, இருங்க பாப்போம். அடே, எல்லாம் கரெக்டா தானே சொல்றாங்க. ஏந்த கௌதம் மாமாவ நீங்க சந்தியா ஆசிரமத்துல இருந்து தானே தத்து எடுத்துட்டு வந்தீங்க? இவங்க சொல்ற எல்லா தகவலும் மேட்ச் ஆகுதே. அப்ப இவங்க தானே கௌதமோட அப்பா அம்மா. ஏய், நிறுத்துறியா? இங்க பாருங்க, நீங்க ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்றத நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஏமா நம்ப மாட்டீங்க? நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. அப்படியா? எங்க கௌதமோட பிறந்த தேதியை சொல்லுங்க பாப்போம். ஏம்மா, என் பிள்ளைய நான் என்னைக்கு பத்தின்னு எனக்கு தெரியாதா? ஆசிரமத்துல கேட்டப்பவே நான் எல்லா வித்தையும் சொல்லிட்டேன். 1994 வருஷம் ஜனவரி மாசம் 4ஆம் தேதி தான் என் பிள்ளை பிறந்தான். நான் பிறந்த தேதி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றீங்க? ஏன்பா, என் புள்ள பிறந்த தேதியை என்னால மறக்க முடியுமா? கௌதம், நீ பிறந்தப்ப அப்படியே கொழு கொழுன்னு இருந்த. என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு. ரோசாப்பு மாதிரி இருந்த. ஆனா கொஞ்ச நாளே நாங்க உன்னை விட்டுட்டு போயிட்டேன்டா. பாவி பாவிடா, பாவி பாவி. ஆமாப்பா கௌதம், அடி அடி, அம்மா அடி அடி. ஏன் இப்படி விட்டுட்டு போன? அடிப்பா, அடி. கௌதம், நீ குழந்தையா இருந்தப்ப எப்படியாவது நீ கிடைச்சிடுவேன்னு அம்மா உனக்காக இந்த பாரு, இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருந்த பாரு. நல்லா இருக்கா பாரு. அடேங்கப்பா, கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்களே, பின்றாங்க. என்ன கௌதம், என்ன கௌதம் இது?
அவங்க தான் ஏதோ ஷோ காட்டுறாங்கன்னா நீங்களும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. முதல்ல ரூமுக்கு போயிருங்க. நான் என்னன்றத பேசிட்டு வரேன். அவங்கள விடு நீங்க இலக்கியா. இருங்க கௌதம், பேசாம இருங்க. ஏமா பெத்தவங்க முன்னாடி என் புள்ளைய மட்டும் இப்படி மிரட்டுற நீ? கௌதம், என்ன கௌதம் உன்னை இப்படி நடத்துறாங்க? நீ நான் யாரும் இல்லாதவனா? உன்னை பெத்தவங்க நாங்க இருக்கிறோம். நான் கணேசன் சுந்தரியோட ஒரே மகன், தைரியமா சொல்லு. அடி செருப்பால. யாரு யாருக்கு புள்ள? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. கிளம்பி போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போறீங்களா இல்லையா? என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெத்த தாயையும் தகப்பனையும் இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. இதே கார்த்திக பெத்தது நீங்க இல்லன்னு விரட்டினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அஞ்சலி, என்ன சீண்டாத. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கிளம்புங்க, கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க, போங்க வெளியில. கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அத்தை. நீங்க நிச்சயமா கௌதமோட அப்பா அம்மா இல்ல. பேசாம போயிடுங்க. என்னம்மா நீ? கௌதம் எங்க புள்ளதான் இவ்வளவு விளக்கமா சொல்றோம். அப்ப கூட உன் மனசு இறங்கலையா? எங்களை எப்படி விரட்டி அடிக்கிற? நீங்க சொல்ற கதையை யார் வேணாலும் சொல்லலாம். ஆதாரம் இல்லாம என்னால எதையுமே ஏத்துக்க முடியாது. உங்களால எந்த காலத்திலயும் ஆதாரத்தை தரவும் முடியாது. ஏன்னா நீங்க கௌதம பெத்தவங்க இல்ல. என்னம்மா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆதாரம் தானே வேணும்? ஒரு நிமிஷம். ஏய், என்ன இது? இந்தாப்பா பாரு, பாரு. அத்தை, என்ன இது? உங்க எல்லாருக்கும் இந்த ஆதாரம் போதுமா? இப்போது நம்புறீங்களா? அச்சச்சோ, இது கௌதம் மாமாவா? ஐயோ, குழந்தைல அழகா இருக்காருல்ல. எங்க குழந்தைய ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடி நாங்க எடுத்தது. கௌதம், கௌதம், என்னப்பா இப்படி பாக்குற? இது பாரு, நான் தான்ப்பா உன் அம்மா. இல்ல, நான் தான் போ அம்மா. உன்னை கொன்னே போட்டுருவேனா? அண்ணி, என்னம்மா நீ? என் புள்ளைய கொஞ்ச நேரம் கூட கொலை பண்ணுவேன்ற? நீங்க இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? கௌதம் நாங்க பெத்த பிள்ளைங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் காட்டிட்டோம். அப்படி இல்லங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க. கௌதம், நீ வளர்ந்த இடமே சரியில்லைப்பா. உன் பெத்த தாய நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. எங்களுக்கு பணம் காசெல்லாம் தேவையில்லை. நீ எங்களோட இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நீ இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். வாப்பா போயிடலாம். ஏய், வாப்பா. என்ன பேசுற நீ? கையெடு, கையெடு. இது பாருங்கம்மா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட கௌதம உங்க கூட அனுப்ப முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு பொறுமையா இருக்கணும்? கௌதம் எங்களுக்கு சொந்தம். நாங்க ஆசிரமத்துல எங்க குழந்தைய கொடுத்தப்போ அப்ப இருந்த சூழ்நிலை வேற. ஆனா இப்பதான் நாங்க வந்து கேக்குறோம்ல, எங்க பிள்ளைய எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.